பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பானவர்களின் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி திங்கள் ஆண்டின் பொதுக்காலம் 3ஆம் வாரம் புனித பவுல் அடியாரின் மனமாற்றத்தை இன்று நாம் கொண்டாடுகிறோம். உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள், இறையொளி இல்லமெங்கும் என்கின்ற வகையில் நாம் அவருடைய பாணியை பின்பற்றி நம்முடைய தொலைக்காட்சி சேவையை உலகெங்கும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். புனித சின்னப்பருடைய ஆசீர் நமக்கு கிடைக்கட்டும். திருப்பலி தொலைக்காட்சி நிலையத்திலும் கண்டு ஒப்புடுகின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். தகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பவுல் மக்களை நோக்கி கூறியது: நான் ஒரு யூதன். நீங்கள் அனைவரும் இன்று கடவுள் மீது ஆர்வம் கொண்டுள்ளது போன்று நானும் கொண்டிருந்தேன். கிறிஸ்துவ நெறியை சார்ந்த ஆண்களையும் பெண்களையும் கட்டி சிறையில் அடைத்தேன். தர்சு நகரில் உள்ள சகோதரர்களுக்கு கடிதங்களை பெற்றுக்கொண்டு அங்குள்ள கிறிஸ்தவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து தண்டிப்பதற்காக அங்கு சென்றேன். நண்பகல் நேரத்தில் திடீரென வானிலிருந்து ஒரு பேரொளி என்னை சூழ்ந்து வீசியது. சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்ற குரலை கேட்டேன். அப்போது நான், ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்டேன். அவர், நீ துன்புறுத்தும் நாசிரத்து இயேசு நானே என்றார். என்னோடு இருந்தவர்கள் ஒளியை கண்டார்கள், ஆனால் என்னோடு பேசியவரது குரலை கேட்கவில்லை. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என நான் கேட்க, ஆண்டவர் என்னை நோக்கி, நீ எழுந்து தமஸ்குவுக்கு செல். நீ செய்வதற்கென குறிக்கப்பட்டுள்ளவை அனைத்தும் அங்கே உனக்கு கூறப்படும் என்றார். அந்த ஒளியின் மிகுதியால் நான் பார்க்க முடியவில்லை. என்னோடு இருந்தவர்கள் எனது கையை பிடித்து தமஸ்குவினுள் அழைத்து சென்றார்கள். அங்கு அனனியா என்னும் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தவர். அவர் என்னிடம் வந்து, சகோதரர் சவுலே, மீண்டும் பார்வையடையும் என்றார். அந்நேரமே நான் பார்வை பெற்று அவரை பார்த்தேன். அப்போது அவர், இனி ஏன் காலம் தாழ்த்த வேண்டும்? எழுந்து அவரது திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களில் இருந்து கழுவ பெற்று திருமுழுக்கு பெறும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி கூறியது: உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும்
அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு Go out to the whole world and proclaim the good news to all creation. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, Paul's conversion matured in his encounter with the risen Christ. Saul is converted because he has believed in the gospel. To be converted means entrusting myself to the power of his forgiveness, letting myself be taken by his hand to know and to live the richness of his love. போப்பாண்டவர் பெனடிக்ட் அவர்களுடைய வார்த்தைகள் உயிர்த்த கிறிஸ்துவுடன் எதிர்ப்பு இல்லாமல் சின்னப்பரின் மனமாற்றம் முழுமை அடைந்தது. சவுலின் மனமாற்றம் விவிலியத்தின் மீது அவர் கொண்ட நம்பிக்கை. மனமாற்றம் என்பது மன்னிப்பின் வடிவில் நம்மையே ஒப்புவிப்பதாகும். நம்மையே அவர் கரங்களில் ஒப்புவித்து அவருடன் முழுமையாக வாழ்வதாகும். Saul of Tarsus became Saul of Christ என்று சொல்லப்படுகிறது. யூத மதத்தின் மீது அதீத பற்று கொண்டதினால் கிறிஸ்துவை அவர் யூதர்களுக்கு எதிராக முளைத்த ஒரு சபை, சங்கம் அல்லது குழு என்று கருதி அவரையும் தொலைப்பேன், அவரை பின்பற்றவர்களையும் தொலைப்பேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அவர் பம்பரமாக சுழன்று அனைவரையும் சாகடித்தார். தமாஸ்கு நகருக்கு அங்கு இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களை சிறைபிடிக்க வேண்டும் என்று ஓலை வாங்கி கொண்டு சென்றவர்தான். வழியிலே கிறிஸ்து அவரை தடுத்து ஆட்கொண்டார். இந்த என்கவுண்டர் என்று சொல்லப்படுகின்ற எதிர்பாராத சந்திப்பு அவரை முழுமையாக மனமாற்றம் அடைகிறது. விவிலியத்தில் படித்தோம் என்றால், குதிரை மீது கோபாவேசத்தோடு இருமாப்புடன் சென்ற பவுல் கீழே தள்ளப்படுகிறார். கண்கள் மறைக்கப்படுகின்றன. எத்தகைய வலுவும் இல்லாத நிலையிலே, சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று கேட்ட குரலை பார்த்து நடுங்குகிறார். யார் நீங்கள்? என்னுடன் பேசுவது யார் என்று கேட்கும்போது, நீர் துன்புறுத்தும் கிறிஸ்து நான் தான். இதில் இந்த மறையுடல் அடங்கியிருப்பதை கவனிக்க வேண்டும். கிறிஸ்துவர்கள் இயேசுவின் மறையுடல். ஆகவே கிறிஸ்துவர்களை துன்புறுத்துவது என்னை துன்புறுத்துவது போலாகும் என்பதை உணர்ந்த அவர் கிறிஸ்துவின் நற்செய்தியை, கிறிஸ்துவின் போதனையை, கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறார். ஆகவே அனானியாவிடம் அனுப்பப்படும் பொழுது இது ஏதோ சதித்திட்டமோ என்று பயப்படுகிறார்கள். கிறிஸ்துவர்களை எல்லாம் கொலை செய்பவராயிற்றே, இவரா வந்து கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொள்வது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையே இதுதான். எதிரிகளையும் தனக்குரியவர்களாக தேர்ந்தெடுக்கின்றார். சிறந்த உதாரணம் பவுல் அப்போஸ்தலர். தம்மோடு இருக்கவும், தம்மிடம் இந்த போதனைகளை தெரிந்து கொண்டு பிறருக்கு அறிவிக்கவும், மக்களுக்கு நன்மைகளை செய்வதும் தான் அப்போஸ்தலர்களுடைய பணி. அப்படி என்றால் பவுல் இயேசுவோடு இல்லை, இயேசுவின் போதனைகளை கேட்கவில்லை. இருப்பினும் அவரை அப்போஸ்தலர் என்று அழைப்பது அவரே சொல்லுவார். நான் தகுதியற்றவன், தப்பி பிழைத்தவன், என்னையும் ஒரு பொருட்டாக கருதி தன்னுள் ஏற்றுக்கொண்டார் என்று பெருமை பாராட்டுவார். ஆகவே வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார் என்று சொல்லி
எல்லா மக்களுக்கும் இந்த நற்செய்தியை அறிவிக்கும் மிக சிறந்த மிகப்பெரிய காரணியாக விளங்கினார். God is willing eternally to be born in each one of us. நாம் ஒவ்வொருவரிலும் பிறப்பதற்காகவே கடவுள் காத்து கொண்டிருக்கிறார். எந்த நேரத்தில் இறைவன் நம்மை தொடுகிறாரோ நாம் புதிதாக பிறக்கின்றோம். இதைத்தான் வெளிநாடுகளிலே born again Christians என்று சொல்லுவதை நாம் அறிந்திருக்கிறோம். மறுபடியும் கிறிஸ்துவில் பிறத்தல். ஏனோதானோ என்று இருந்த வாழ்க்கை அல்லது எங்கேயோ திசை தெரியாமல் சென்று கொண்டிருந்த வாழ்க்கை கிறிஸ்துவினால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு புனித பவுலடியாரை போல நாமும் தொடப்பட்டு கிறிஸ்துவின் வழியிலே அழைத்து செல்லுகின்ற ஆயன்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே ஆயனின் செங்கோல், the shepherd's staff என்று சொல்வது அரச செங்கோல் அல்ல, அதிகாரத்திற்காக அல்ல, பெருமைக்காகவும் பகட்டுக்காகவும் அல்ல. ஆடுகளை மேய்க்கின்ற ஆயன் வைத்திருக்கக்கூடிய கோல். வழி தவறி போகின்ற ஆடுகளை அதனுடைய காலில் மாட்டி அதை மறுபடியும் இழுத்து வந்து கிடையிலே மந்தையிலே சேர்ப்பது அவருடைய முக்கிய பணி. அதுபோன்று இயேசு கிறிஸ்து நம்மை எல்லாம் அவருடைய நற்செய்தி வழியிலே கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்பொழுது நாம் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் பிறக்கின்றோம். ஞானஸ்தானத்தில் பிறந்த பிறப்பு இப்பொழுது அர்த்தமுள்ளதாக ஆழமுள்ளதாக வாழ்க்கையில் விளங்குகிறது. Trust in the slow work of God. We are impatient of being on the way to something unknown, something new. Only God could say what this new spirit gradually forming within you will be. Give our Lord the benefit of believing that His hand is leading you, and accept the anxiety of feeling yourself in suspense and incomplete. கடவுளின் நிதானமான வேலையில் நம்பிக்கை கொள்ளுங்கள். கடவுளுடைய படைப்புகள் எல்லாம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. ஒரு மரம் வளர்கிறது என்றால் உடனடியாக அது மரமாகாது, செடியாக வளர வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக காற்று, மழை, வெயில் எல்லா விதமான தட்பவெட்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் தன்னை உட்படுத்தி கொண்டு வளர்வதுதான் மரம். அதே போன்று இந்த விசுவாசமானது, இந்த விசுவாச வாழ்க்கையானது தினம் தினம் இந்த அனுபவத்திலே வளர்வது. புதியனவற்றை பெறும் வழியில் பொறுமை இழக்கிறோம். ஒரு குரங்கு என்ன செய்ததாம், ஒரு செடியை நட்டு வைத்து, வேர்க்கடலை செடியை நட்டு வைத்து ஒவ்வொரு நாளும் வந்து அதை பிடுங்கி பார்க்குமா. எங்கே வேர்க்கடலை வந்து விட்டதா பார்க்கலாம் என்று மறுபடியும் புதைத்து விட்டு செல்லும். அடுத்த நாள் வந்து பிடுங்கி பார்க்கும், வேர்க்கடலை வந்து விட்டதா. வருமா? வேர்க்கடலையும் வராது, செடியும் காஞ்சி போயிடும். பொறுமை இல்லாத தன்மை. உன்னிலே மெதுவாக பரவும் இந்த புதிய ஆவி என்ன என்பது கடவுள் ஒருவரே அறிவார். What we are is the gift of God. What we become is the gift we give back to God. கடவுள் நமக்கு கொடுத்தவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்தி கடவுளுக்கு அதை எப்படி அர்ப்பணிக்கின்றோம் அவருக்கு தெரியும். அந்த வழியிலே நாம் நடக்கிறோமா, வாழ்கிறோமா? அவருடைய கைதான் நம்மை முன்னிட்டு செல்லுகிறது என்ற நம்பிக்கையை கடவுள் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகின்ற செல்கின்றார். அருமையான ஆங்கில பாடல், Many things about tomorrow I don't seem to understand, but I know who holds tomorrow, and I know who holds my hand. நாளையை பற்றி எனக்கு தெரியாது, என்ன நடக்கும் தெரியாது. ஆனால் நாளையை பற்றி தெரிந்த இறைவன் என்னை கரம் பிடித்து வழி நடத்துகிறார். அவருடைய கைதான் நம்மை முன்னிட்டு செல்கிறது என்ற நம்பிக்கையை கடவுளுக்கு ஆதாயமாக்கும். மேலும் நீ நிறைவடையாத முழுமையடையாத உணர்வுகள் உடையவன்
என்பதை ஒப்புக்கொள். நாம் எல்லோரும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த அனுபவத்தில். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அனுபவமானது முதிர்ச்சி பெற வேண்டும். மெச்சூரிட்டி என்று சொல்லுவார். உடல் அளவிலே, உள்ளத்தளவிலே, மனத்தளவிலே இந்த வளர்ச்சி இருக்க வேண்டும். உள்ளத்தளவிலும் மனத்தளவிலும் வாழ்க்கையின் அளவிலும் முதிர்ச்சி காண வேண்டும். மறைக்கல்வி, இந்த வழிபாட்டினுடைய ஆழத்தை உணர்ந்து பங்கேற்றல், இவைகள் எல்லாம் அனுபவம். நீ நிறைவடையாத முழுமையடையாத உணர்வுகளுடையவன் என்பதை ஒப்புக்கொள். தெரிந்து கொள்ள வேண்டும். பெரிய கடல், இவ்வளவோ காரியங்கள் கணினியினால் இயக்கப்பட்டு வருவதை பார்க்கிறோம். அதில் எவ்வளவு தூரம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். குருமடத்தில் பல வகையான தயாரிப்புகள் கொடுப்பார்கள். எதற்காக? இந்த பணிக்காக உன்னை தயாரித்துக்கொள். இந்த 7 ஆண்டுல ஒரு சில சகோதரர்கள் இந்த பாட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க. கேட்டா எனக்கு பாட்டு வராது. பாட்டு வராது என்பது பதில் அல்ல. முயற்சிக்க வேண்டும். அப்புறம் அவர் ஃபாதர் ஆயிட்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அப்படின்னு ஒரு வரி பாடுறதுலயே 4 ஃபிளாட் 4 ஷார்ப் அடிக்கும். கேட்கிறவங்க காதுல கர்ண கடூரமா இருக்கும். முயற்சிக்க வேண்டாமா? ஆக வராது என்பது அல்ல பதில். எனக்கு தெரியாது என்பதும் பதில் அல்ல. தெரிய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். சட்டங்கள் தெரியாது என்பதினால் நீ மன்னிக்கப்பட மாட்டாய். இறைவனின் இரக்கத்திடம் இறந்த காலத்தை ஒப்படை. பாஸ்ட் டு ஹிஸ் மர்சி. இணையற்ற பேணுதலிடம் எதிர்காலத்தை ஒப்படை. ஃபியூச்சர் டு ஹிஸ் ப்ராவிடன்ஸ். இதயம் நிரம்பிய அன்பு வழிபாடாக நிகழ்காலத்தை ஆக்கிடு. பிரசன்ட் டு ஹிஸ் லவ். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் பெறுகிறோம் ஆசீர்வாதத்தை, இன்னும் நமக்கு தேவையான உத்வேகத்தை, இன்னும் நமக்கு தேவையான ஞானத்தை, அறிவை பெற்றுக்கொள்கிறோம். தெரியாதவற்றையும் கற்றுக்கொள்கிறோம். அவைகளை உள்மனத்திலே உட்கிரகித்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். கேட்பதினால் செவிகளும் உணர்வதினால் உள்ளமும் ஒன்று இணைவதுதான் உள்ளத்துள் உட்கிரகித்தல். அப்பொழுதுதான் அது நமக்கு பலன் தரும். செபிப்போம், முழந்தாள் இருப்போம். Lord Jesus, through the gift of your Holy Spirit, you fill us with an indomitable spirit of praise and joy, which no earthly trial can subdue. Fill me with your resurrection joy and help me to live a life of praise and thanksgiving for your glory. ஆண்டவராகிய இயேசுவே, உம் தூய ஆவியின் கொடையால் யாதொரு உலகக் கவலையும் வீழ்த்த முடியாத மகிழ்ச்சி மற்றும் புகழ்ச்சியின் ஆவியால் எம்மை நிரப்பியருளும். உமது உயிர்ப்பின் மகிழ்ச்சியால் எம்மை நிரப்பி உம் மகிமையை நன்றியோடு போல்கின்ற வாழ்வை தந்தருளும். உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு நடக்கின்றவர்களாக என்றும் வாழச் செய்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். நன்றி. எழுந்து நிற்போம், ஆசீர் பெறுவோம். அனைத்தையும் ஆதரித்தாலும் இறைவா, புனித சின்னப்பரை போல் அன்பினால் பற்றி எறிந்து எல்லா மக்களின் நல்வாழ்விலும் அக்கறை கொண்டு உழைப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று போழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. பிதாசுதன் பசுத்த ஆவின் பெயராலே இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.